கோல்டு, சில்வர் இந்த ராலிக்கு என்ன காரணம்? இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? புரோக்கரேஜ் கம்பெனிஸ் என்ன சொல்லப் போறாங்க? இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் நாராயணன், ஃபவுண்டர் சென்னை ட்ரேடிங் அகாடமி. இதுவரைக்கும் நீங்க சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவ வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு லேர்னிங்க்கான வீடியோவும் நீங்க வரலாம். அது மட்டும் இல்ல, அ ஸ்டாக் மார்க்கெட்ட ஈஸியா, குயிக்கா லேர்ன் பண்றதுக்கான ஒரு ட்ரெய்னிங் செஷன் ஆன்லைன்லயும், ஆஃப்லைன்லயும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ சில்வர ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சில்வர் தான் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஹார்ட் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆம், கிட்டத்தட்ட ஒரு 40% இந்த 2026ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் 11 மாசம் இருக்கு. இது என்ன ஆகப் போகுதுன்றது எல்லாருக்குள்ளயுமே ஒரு டார்கெட், ஒரு கரெக்ஷன் வருமோ, இல்ல ஃபால் வருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு ஷார்ட் பீரியட்ல ராலி வந்திருக்கா? வந்திருக்கு. 1980ல 10 மாசத்துல சில்வர் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 9 மாசத்துல. ஸோ 9 மாசத்துல 10 மடங்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இந்த 2025 டூ 26ல இருந்து எடுத்துக்கிட்டா கூட 3.5 டைம்ஸ் தான் சில்வர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த 1980க்கு அப்புறம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011. அதாவது 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது 2011ல கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துல 3 மடங்குக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இப்போ இதில நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, இந்த ராலி எல்லாமே இதுக்கு முன்னாடி 2 முறை வந்தப்போ நியர்லி 10 மந்த்ஸ் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. இப்போ 8 மாசம் தான் ஆயிருக்கு இந்த கன்டினியூஸ் ராலி. மேபி இன்னொரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல இந்த ராலி முடியப் போகுதா? அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஸோ, இப்போ கோல்டு $5100 கடந்து இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 1,60,000 10 கிராம் கோல்டு எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல நியர்லி ட்ரேட் ஆகுது. சில்வர் ரூ. 3,00,000க்கு மேல ட்ரேட் ஆகுது 1 கிலோகிராம் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல. பிசிக்கல் மார்க்கெட்ல மேபி இது கொஞ்சம் இன்னும் அதிகமா இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்போ இது வந்து நமக்கு ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு வீடியோவா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, நான் ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த அசெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும், அந்த அசெட்டோட டவுன் சைட் ரிஸ்க்கும் சிமிலரா இருந்தா தான் அந்த அசெட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப நீங்க சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த டவுன் சைட் ரிஸ்க்கு நீங்க எடுக்கிற ரிஸ்க்க விட அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, மோர் தென் 200% ஒரு கன்டினியூஸ் ராலில இருக்கிற, அதுவும் பீக்ல இருக்கிற ஒரு அசெட்ல நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, இறங்குச்சு அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் 10-20% காலி பண்ணி விட்டுரும். அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால, நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும், அந்த ஸ்டாக்ல அசெட்டோட டவுன் சைட் ரிஸ்க்கும் சிமிலரா இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஏற்கனவே ஒரு அ இன்சிடென்ட் நடந்தது. ஒரு 3, 4% சில்வர் ஃபால் ஆனதுக்கு 10%க்கு மேல இடிஎஃப் இறங்குச்சு. அப்ப இடிஎஃப்போட பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுற சில்வர் இடிஎஃப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-20% கிட்ட ரொம்ப ஃபெமிலியர் அண்ட் மேஜர் வால்யூம் ட்ரேட் ஆகுற இடிஎஃப் வந்து ரொம்ப பிரீமியம்ல இருக்கு. இன்க்ரீஸ் ஆகும்போது சில்வர் என்ன வேல்யூ பெர்சன்டேஜோ அதே பெர்சன்டேஜ் வைஸ் சிமிலரா இடிஎஃப்ல இன்க்ரீஸ் ஆனாலும் ஃபால் ஆகும்போது அதை விட ஹெவியா இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். 2வது எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல போய் நான் சில்வர் 1 கிலோகிராம் சில்வரை வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடே மார்ஜின் ரொம்ப ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அ முந்தி இருந்த மாரி ரொம்ப குறைவான மார்ஜின் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ 2வது விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்றாரு. ஃபெடரல் ரிசர்வ் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணல. இந்த 2 வருஷம் தான் இந்த கோல்டு, சில்வரோட ராலி, ஈக்விட்டி மார்க்கெட்டோட ராலி இது எல்லாமே நடந்திருக்கு. அ அமெரிக்காவோட டெபாசிட் ரேட் குறையிறதுனால, அங்க இருக்கிற பணத்த எல்லாரும் வெளியில எடுக்குறாங்க. ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப பீக்ல ரெக்கார்ட் ஹைய தொடர்ந்து ஒரு 7 to 8 மந்த்ஸா ரீட்டெயின் ஆகுறதுனால, அங்கிருந்தும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து கமாடிட்டி மார்க்கெட்குள்ள ஃபண்ட் வருது. நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், கோல்டு, சில்வர் இன்க்ரீஸ் ஆனா, இந்தந்த காரணம்னு ஒரு 4 பாயிண்ட்ட வச்சுப்போம். இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கு, சப்ளை குறைஞ்சிருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. பட் ஆனா ஆக்சுவல் வந்து என்னன்றது நமக்கு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரோட அசம்ப்ஷன் தான் சில்வர் ரைஸ் ஆகுறதுக்கான ஒரு ராலியா பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு $50ல இருந்து கடந்த அக்டோபர், செப்டம்பர்லேருந்து ஒரு $50ல இருந்து இப்போ வரைக்கும் $110 ரைஸ் ஆயிருக்கு. இந்த 4 மாசத்துல சில்வருக்குள்ள வந்திருக்கிற ஃபண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆச்சரியமான கேள்வி. கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபா உள்ள வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இவ்வளோ பணம் எங்கேருந்து வருதுன்றதையும் பார்க்கணும். ஸோ அப்ப ஈக்விட்டி மார்க்கெட் கிராஷ் ஆகுமா?
டாலர் வந்து கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈக்விட்டி மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் கோல்டு, சில்வர் இதோட முடிஞ்சது ராலி, இதுக்கப்புறம் இறங்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ஹைலி வாலட்டைலாக இப்போ கோல்டு, சில்வரோட மூவ்மெண்ட் இருக்குது. அதனால் இந்த இடம்ன்றது கொஞ்சம் ஹைலி ரிஸ்க். என்னால் 100% போனாலும் நான் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணுற மொத்த பணத்தையும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு அசட்டாக கோல்டு, சில்வர் இப்போ மாறி இருக்குன்றதை தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வாலட்டல் டே ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ இப்போ 2வது சினாரியோ என்னென்னா, டாலர் ஏன் இந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா, அமெரிக்காவோட கடன் ஒரு மோசமான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு அன்சர்டனிட்டி. டாரிஃப், ரெசிப்ரோக்கல் டாரிஃப், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, ரஷ்யா, உக்ரைன், ஈரான், இஸ்ரேல். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அமெரிக்கா வந்து தலையிட்டு ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த டர்னிங் பாயிண்ட்டோட மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து ஃபண்டு வெளியில் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம மார்க்கெட்லேருந்து எஃப்ஐஎஸ் வந்து வெளியில் ஃபண்ட் எடுக்கிறாங்கன்னு. ஆனால் இதை தாண்டி அமெரிக்காவோட மார்க்கெட்லேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் போயிட்டுருக்கிறது தான் இந்த கோல்டு, சில்வரோட ரேலிக்கும் ஒரு ரீசனாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.